அதன் பயணம் வார்த்தைகள் தெளிய மழலையின் பயணம் போத்திடும் பொய்கை குழந்தையின் பயணம் முடியும் பயணம் கனவுகள் குறைய இளமையின் பயணம் காதல்கள் மறைய முதுமையின் பயணம் ஊர் மறந்தொழிய மரணத்தின் பயணம் முடியும் பயணம் வானினைச் சேர தீயின் பயணம் பூமியைச் சேர நீரின் பயணம் வெற்றிடம் தேடும் காற்றின் பயணம் எல்லைகள் தேடும் வானின் பயணம் பாதை போகும் போக்கில் பாதம் போகும் பயணம் முதலும் முடிவும் அறிய கனவில் கனவில் பயணம் நாளை காலை காண ஆயுள் ஏந்தி பயணம் விடியும் விடியும் எங்கள் முடியும் முடியும் பயணம் பயணம் முடிந்திடப் போகும் பயணத்தின் நீளம் கடைசியில் 4 மடங்குகள் கூடும் முடிவடைந்த புள்ளி மீண்டும் தொடங்கிடும் ஒரு பயணம் பயணம் One coffee, please. Here we go. ஏன்னா நம்ம ஃளைட் இன்னும் போயிருக்காதுல்ல? இது பாரு, போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. நம்ம இல்லாம ஃளைட் எங்கேயும் கிளம்பாது. சும்மா தொணக்காம உட்காரு. ஏன் சார் டெல்லி ஃளைட் போலியே? ஏன்னா முறைக்கிறேள்? டேரக்டர் சார், ஏர்போர்ட்ல இருக்கேன். இல்ல டெல்லி போறேன், 2 டேஸ்ல வந்துடுவேன். நீங்க அதுக்குள்ள கிளைமேக்ஸ் ஃபைட் ரெடி பண்ணிருங்க. என்னது 50 பேரா சார்? என்ன சார், போன படத்துல நான் 50 பேர் அடிச்சேன். இப்போ வர புது பசங்க முதல் படத்துல 30 பேர் 40 பேர் அடிக்கிறாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 100 பேர் ரெடி பண்ணுங்க. அதெல்லாம் கரெக்டா வரும் சார். எதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு கில் பில் படம் பாருங்க. Your kind attention, please. Starjet announces the departure of its flight SK957 to Delhi. All passengers are requested to proceed for boarding through gate number 2. Thank you. Chennai ground. This is Starjet 957. Good morning. Starjet 957, bay number 27. Destination Delhi. Flight level 380. With 120 souls on board, through security. Ready for push and start.
சார் நீங்களா சார்? என் பேர் பாலாஜி சார், உங்களோட பரம ரசிகன் சார். உங்க படம்னா ரொம்ப உயிர் சார். போன படத்துல இந்த வில்லனோட கைய பிச்சு அதாலே அவன் அடிச்சிங்க பாருங்க, சூப்பர் சார். அதுக்கப்புறம் அந்த பஞ்ச் டைலாக், தோனி அடிச்சா சிக்ஸரு, நான் அடிச்சா பஞ்சர்னு. சார் இன்னும் 20 வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஐயோ கையோ அவ்வளோ காலும் இல்லையே சார். ஒரு நிமிஷம் சார். சார் சினிமாவோட நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். ஹலோ கிட்டேண்டி? நான் தாண்டி. ஃபிளைட்ல என் பக்கத்துல யார் உட்காந்துருக்கான்னு கண்டுபிடி பார்க்கலாம். க்ளூவா சார்? என் ஒய்ஃபு உங்களை கண்டுபிடிக்க க்ளூ கேக்குறா சார். அதாண்டி போன படத்துல பாஞ்சி வந்த புல்லட்ட பல்லாலே கடிச்சு துப்புனாரு, ஷைனிங் ஸ்டார் அவரே தான். நிஜமா சார்? நம்ப மாட்டேங்கிறா சார். ஒரு ஹலோ சொல்லுங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ கேட்டுச்சா? கேட்டுச்சா? சார் பிஸியா இருக்காரு, வரும்போது போட்டோட வரேன். Good morning, ladies and gentlemen. ஹலோ, அது என்னோடது. இன்னும் அதெல்லாம் படிக்கிறீங்க? ஒரு காலத்துல இதெல்லாம் படிச்சோன்னு நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் ஏதோ டைம் பாஸ்க்காக படிக்கிறேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நோ டைம் பாஸ்ங்கறீங்களே, டைம் பாஸ்க்கு உங்களுக்கு தமிழ் புக்ஸ் எதுவும் கிடைக்கலையா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணுவா? நோ தேங்க்ஸ். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். பர்టిక్యులரா உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நீங்க சாஃப்ட்வேர்ல தானே வேலை செய்றீங்க? இல்ல படபடப்பா பேசுறது வச்சு சொன்னேன். நிறைய பேருக்கு வேலை எல்லாம் போயிருச்சாமே, சம்பளம் எல்லாம் குறைச்சிட்டாங்களாமே, நிஜமாவா? லுக். ஓகே ஓகே சாரி, நீங்க படிங்க. ஹாய், ஐம் வினோத். Hi, Colonel Jagdish. ஓ ஓகே Retired. ஓகே. சார் உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. டிவியில பார்த்திருப்பீங்க. நான் தான் ஸ்ரீலஸ்ரீ ஜோதிட பூஷணம் ஜெம்மாலஜி ஜீனியஸ் டாக்டர் நாராயண சாஸ்திரிகள் PhD. தினம் காலையில வந்து ராசி பலன் சொல்லுவீங்கல்ல? சாட்சாத் நானேதான் சார். உங்க ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? வாஸ்துல நான் வாய வச்சுட்டா மறு பேச்சே இல்ல. நாடி ஜோசியத்துல கோடி விஷயம் அப்படியே புட்டு 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 வைப்பேன். நியூமராலஜி நான் கணிச்சு கொடுத்து எத்தனையோ பேர் உச்சத்துல போயிருக்காங்க. இவள ஏன் நடிகர் ஆதவன் இருக்காரே, அதாங்க புரட்சி புயல். அவருக்கு நான் கணிச்சு கொடுத்த பாருங்க. அப்புறம் தான் டைரக்ட்ல இருந்து கோ ஆர்டிஸ்ட் வரைக்கும் நான் சொல்லாம எதுவுமே செய்யறது இல்ல. என்ன விஷயம்? அவர் பேர்ல ஒரு ஏ சேர்த்த அவ்வளவுதான். அவர் சினிமால கூட தான் நிறைய ஏ சேர்க்கிறாரு, அதனால தானே ஹிட் ஆகுது. சோ ஊர்ல பல பேர் தம் பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதுறதுக்கு காரணமே நீங்க தான். தம்பி ரொம்ப தமாஷா பேசுறீங்க. பேர் என்ன? சுபாஷ். என்ன வேலை பாக்குறீங்க? நானும் உங்களை மாதிரி தான் சார். என்ன ஜோசியம் பாப்பீங்களா? வேலை வெட்டியே இல்ல சார். ஆனா எனக்கு பட்டெல்லாம் கிடையாது. வீட்டுல தண்டச்சோறும் சொல்லுவாங்க. இப்ப கூட ஒரு இன்டர்வியூக்கு தான் டெல்லி போயிட்டு இருக்கேன். நீங்களும் டெல்லிக்கு தான் போறீங்களா? இல்ல, விழுப்புரத்துல இறங்கிடுவா. நாங்களும் டெல்லிக்கு தான் போறோம். எங்க பையனுக்கு குழந்தை பிறக்க போறது. உன்னை கேட்டாலாக்கும். ஏமா உடம்பு சரியில்லையா? தனியாவா போற? எதை நம்புறியோ இல்லையோ நியூமராலஜி நம்பனியா? இந்த பாரு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிரஞ்சீவி 5, சிவாஜி 5, அமிதாப் பச்சன் 5, நிரோத் 5, மர்லின் மன்றோ 5. சார் ஒரு நிமிஷம். சிவாஜி, அமிதாப், சிரஞ்சீவி எல்லாம் ஓகே. நடுவுல என்ன சார் அது நிரோத்? மக்கள் மத்தியில பாப்புலரா இருக்குது இல்ல, அதுக்கு சொல்றேன். ஓ என்ன அப்படி பாக்குறீங்க? இது கூட ஒரு வகையான தியானம் தான். We are very lucky. Shining star shooting. ஹீரோயின் யார் சார்? தமன்னா தானே? உங்களுக்கு தமன்னா தான் சார் கரெக்டா இருக்கும். அதுவும் இன்னும் 3 வருஷத்துக்கு தான் சார். அதுக்கப்புறம் அவங்களும் உங்களுக்கு அம்மாவா நடிக்கணும். ஆனா அனுஷ்காவை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க சார். ஏன்னா அவங்க உங்களை விட ஹைட் ஜாஸ்தி. அப்புறம் படம் ஃபுல்லா ஷூவையும் ஸ்டூலையும் வச்சு சமாளிக்கணும். One day in a forest, there was a lion, king of jungle. Long distance, there was a horse coming. Afsana is coming in that horse.
Now all animals are very happy, thanking Afsana. All are happy. You like it?